என் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வர மாதிரி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய குறைகளை சொல்லுங்கள். ஆன்லைன் ஜாதகம் பார்ப்பவர்களும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய காண்டாக்ட் லிங்கையும் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் சிம்பிளாக சின்ன சின்ன வீடியோக்கள் தான், லென்த்தாக போட்டால் அதை எடுத்து பார்க்குற அளவுக்கு மக்களிடம் பொறுமை இல்லை. இருந்தாலும் ஒரு சிம்பிளாக சின்ன சின்ன வீடியோக்களாக தான் போடுறேன். இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னா, 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும், புத்திர தோஷத்தை கொடுக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை வரும், பூர்வீகத்தை விட்டு வெளியே ஏற வேண்டிய சூழ்நிலை. இதுக்கெல்லாம் என்னன்னா, அந்த 5ஆம் இடத்துலையும் காதலுங்கிற ஸ்தானமும் 5ஆம் இடம் தான். புத்திர ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம், புகழை கொடுக்கக்கூடிய, மரியாதை கௌரவத்தை கொடுக்கக்கூடியவும் அந்த 5ஆம் இடம் தான். அதே அளவுக்கு காதல்ங்கிற சூழ்நிலையும் கொடுக்கறது 5ஆம் இடம். இந்த 5ல் ராகு கேதுகள் இருந்து தசாபத்திகளோ ஏதோ ஒன்று நடக்கையில் இந்த ராகு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், ஒரு காதல் தோல்வியை அடைஞ்சாலும் பரவாயில்ல, இன்னொரு காதலை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கலாம் முடியாது. அப்போ இனம் மாறி மதம் மாறி ஒரு காதல், வேறு இனத்தில் ஒரு காதல், இந்த மாதிரி தான் அந்த காதலை கொண்டு அது சக்ஸஸுக்கும் கொடுத்துரும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு அதையும் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அதே கேது இருந்தால் என்ன பண்ணும், காதலையும் கொடுக்கும். அதே மாதிரி வேறு இனத்திலே மதத்திலே பார்க்குற மாதிரி சொல்லுங்கள். சில பேர், முக்கால்வாசி பேருக்கு அந்த காதலை சக்ஸஸ் பண்ண விடாது. வாழ்க்கையில் விரக்தி எல்லாம் மாயை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைக்கு அந்த கேது மக்களை தள்ளி விட்டுரும். காதெல்லாம் ஆசை எல்லாமும் கொடுக்கும், ஆனால் அதனால் அவங்களுக்கு திருப்தி இருக்காது, ஏமாற்றி விட்டு போயிடுவாங்க. காதலில் எல்லாம் விரக்தி அடைஞ்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணி போடுவோம். திடீர்னு காதலியை விட்டு பிரிவாங்க. காதல் பெண்களாக இருந்தால் காதல் தன்னை விட்டு பிரிஞ்சிடுவான். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரும். இது ஒன்று தாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஜாதகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.